சொல்லிச்சு. ஓப்பன் வால் கேம் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா GTA 5க்கு முன்னாடி கெத்தா இருந்தது GTA San Andreas தான். Here we go again. அதே மாதிரி ஓப்பன் வால் கேம் தான் இந்த மாஃபியா 2. உண்மையில பாத்தீங்க அப்படின்னா 2 கேமே வந்து அற்புதமான கேம். என்ன சூப்பரா இருக்கு இருக்கட்டும். பட் கேள்வி என்ன அப்படின்னா இந்த 2 கேமுக்குள்ள எதுலாம் பெஸ்ட், எந்த விதத்துல பெஸ்டா இருக்குது, எது நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்றதுதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். அதாவது மாஃபியா 2 vs GTA San Andreas அதுதான் இந்த இடத்துல பார்க்க போறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ரெண்டுல பெஸ்ட்ன்றத கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். யாரை லைக் பண்ணீங்க, யாரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓர பேசாம வேலை போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. வாவா பார்க்க போறது பெட்ரோல். அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேம் ஓப்பன் கேம் தான். 2 கேம்லையுமே கார் இருக்குது. கண்டிப்பாக கார் இருந்துச்சுன்னா காருக்கு பெட்ரோல் போடணும். அந்த பெட்ரோல் போன்ற சிஸ்டம் வந்து இல்லை கொடுத்துருக்கீங்களா, பெட்ரோல் பங்க் இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது மாஃபியா 2. மாஃபியா 2ல பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கும். அதுக்கும் மேலே நீங்கள் ஓட்டுற வண்டியில் வந்து பெட்ரோல் மீட்டர் இருக்கும். ஒரு பெட்ரோல் கம்மியாக போயிடுச்சு, வண்டிக்கு அப்புறம் ஓடாதுங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா பாப்பில் எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே போனீங்கன்னா அங்கே பெட்ரோல் பங்க் இருக்கும். கூடவே பெட்ரோல் போடுறதுல ஆள் இருப்பான். நீங்கள் வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து பெட்ரோல் போட்டு கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், பைக் எடுத்துன்னு போவோம், எத்தனை லிட்டர்லாம் கேட்க மாட்டோம். இந்த 5 ரூபாய்க்கு போடு, இந்த 3 ரூபாய்க்கு போடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போடுறது அப்படின்றது மாஃபியா 2ல வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரியலிஸ்டிமா இருக்குது. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அது இந்த பக்கம் வருவோம். GTA San Andreas சரி, San Andreas எப்படி சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். கிராபிக்ஸ் மட்டும் வித்தியாசமா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா GTA குள்ளேயுமே ஏகப்பட்ட கார்கள் இருக்கும். காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்குகள் இருக்கும். பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னு கிட்ட போனீங்க அப்படின்னா பெட்ரோல் போடுறதுக்கு அவனுமே இருக்க மாட்டான். சரி, பெட்ரோல் போடுறதுக்கு அவனுமே இல்ல, நம்மளே இறங்கி உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கான ஆப்ஷனே கேம்குள்ள இருக்கவே இருக்காது. பாஸ் அப்புறம் டம்மியா ஏட்டர் டம்மி தாயா. அப்ப பாமு மாதிரி இது டம்மியா, பாமும் டம்மியா. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா GTA San Andreas கார் இருக்கும், காருக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும். ஆனா நம்மளால பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடவே முடியாது. ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா, இது வெறும் குண்டா. சரி, டம்மியா தானே இருக்குது. சுட்டு பார்க்கணும் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் சொன்னா பெட்ரோல் டம்முன்னு வெடிச்சிடும். வெடிக்க மட்டும் செய்யுமா, ஆனா பெட்ரோல் போட முடியாதா? என்னங்க இது கல்யாண சுந்தரம் கல்யாணமாகலே. அதே மாதிரி மாஃபியா 2ல பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க் சொன்னீங்கன்னா பெட்ரோல் பங்க் டம்முன்னு வெடிக்கும். அதே மாதிரி San Andreas வந்து டம்மியா தான் இருக்குது பெட்ரோல் பங்க் அப்படின்னு நினைச்சிட்டு வெடி குண்டடா வெறுங்குண்டு போனீங்க அப்படின்னா அடுத்தா பார்க்க போறது ஃபைட்டிங் ஸ்டைல். ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேமுமே வந்து மேலே அட்டாக் அப்படின்னு இருக்கும். மேலே அட்டாக்னா கீழே இருக்குது கரின்ட்டு. இதில் வந்து கம்பைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாஃபியா 2ல வந்து ஒரே விதமான ஃபைட்டிங் ஸ்டைல் தான் இருக்கும். உங்களால் வந்து தான் தலையை வந்து அடிப்பான் பொழப்பான், இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரியலிஸ்டிக்காக ஒரு சண்டை போடுவான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பீங்க. அதாவது அடிச்சு படுக்க போகலாம், காலியும் பண்ணலாம். இந்த விஷயம் வந்து மாஃபியா 2ல தான் இருக்கும். பட் இதே விஷயம் நீங்கள் வந்து GTA San Andreas பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரே அனிமேஷன் தான் வந்து திருப்பி லூப்பாக தான் கொடுத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மாஃபியா 2ல இல்லாத ப்ளஸ் பாயிண்ட் GTA San Andreas என்ன இருக்கு அப்படின்னா GTA San Andreasல பல இடங்கள்ல வந்து சண்டை போறதுக்கு பல இடங்கள் இருக்கும். மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு பல இடங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு கும்ஃபு கத்துக்க இடம் இருக்கும். அப்படி கும்ஃபு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம CJ வந்து கும்ஃபு ஃபைட் பண்ண டும் அப்படின்ட்டு. இல்ல பாக்ஸிங் இருக்கும். அங்க போய் நீங்க பாக்ஸிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தலையா வந்து பாக்ஸிங் பண்ணுவோம். ஆளுங்கட்சி பிரமுகர் மாதிரி தலையை வந்து பாக்ஸிங் போடுவோம் பயங்கரமா. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா GTA San Andreasல வந்து ஃபைட்டிங் ஸ்டைல்ன்றது வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபைட்டிங் ஸ்டைல்ல GTA San Andreas தான் வந்து ஒரு பாயிண்ட் கூட. அடுத்தா பார்க்க போறது கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னு பாயிண்ட் எடுத்தாலும் இந்த காருக்குள்ள வந்து பல மேட்டர்கள் உள்ளது. சரியா சொல்லலாம் அப்படின்னா காருக்குள்ள அது அந்த மேட்டர்ல காருக்குள்ள பல விஷயங்கள் உள்ளது. ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ், எனக்கும் தப்பா தான் கேட்டுச்சு. ஹேட்டர் இப்படி எல்லாமே தப்பா தான் கேட்கும். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? சரியா சொல்லணும்னா காரை அன்லாக் பண்ணுறது. மாஃபியா 2ல பார்த்தீங்க அப்படின்னா காருங்கள் இருக்கும். உங்களால் வந்து காரை வந்து எடுத்து ஓட்ட முடியும். பட் எடுத்த உடனே ஒரு காரை எடுத்து அப்படியெல்லாம் ஓட்ட முடியாது. கார் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா காரை வந்து அன்லாக் பண்ணணும். எல்லாம் காரை பூட்டு தான் போவீங்க, காரை விட்டு அம்மனா போவீங்க. இல்லை இந்த மாதிரி தான் நீங்கள் அதை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா ஒரே வழி பிக் லாக் போட்டு அப்படியே வந்து கள்ளச்சாவி போட்டு திரும்பணும் அப்படின்ட்டு. ஒருவேளை ஓகே ஆயிடுச்சுன்னா கார் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா விண்டோ உடச்சிட்டு போறது, விண்டோ உடச்சிட்டு கார் அன்லாக் பண்றது. இப்படி பண்ணீங்க அப்படின்னா போலாம். அப்புறம் என்ன பிரச்சனைனா பிக் லாக் பண்ணா கூட போலீஸ்காரங்க தூரமா தெரியாது. நீங்க விண்டோ வச்சிங்க அப்படின்னா டக்குனு போலீஸ் ஆட் ஆயிடுவான். ரைட்டர் அவன் விண்டோ உடையாண்டா, கார் திருடுறாண்டா, புடுறாவனு அப்படின்ட்டு. மாஃபியா 2ல வந்து இந்த ரியலிசம் வந்து கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. இதே விஷயத்த நீங்க வந்து GTA San Andreas பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஓடுற காரு, நிக்கிற காரு, படுகு போட்ட காரு அப்படின்ட்டு எந்த காருமே லாக்டவுன் இருக்கவே இருக்காது. நீங்க எல்லா காருமே டக்குடா
அன்லாக் பண்ணி டக்குனு ஓட்டு போயிடலாம். எவனுமே அந்த ஊர்ல ஒரு காரை பூட்டு போகுமே, காரை பதிர போகுமேன்ற அறிவே கிடையாது. காரை பப்பரப்பே தந்து போட்டுருப்பாடுங்க. நம்ம சிஜி எல்லா காரையும் பட்டு தந்து கம்முன்னு போயிடுவான். அதான் கிராண்ட் திஃப்ட் ஆட்டோ போல பெரிய கார் திருடன். இருடா GTA வச்சு கார் கொண்டு வரணும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மாஃபியா 2ல தான் வந்து ஒரு பாயிண்ட் கூட. அடுத்தா பார்க்க போகிறது கார் கிராஷ். GTA வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காரங்க இருக்கும். நீங்கள் காரை ஓட்டுவீங்க, நீங்கள் காரத்தில் போயிட்டு ஓட்டத்தில் விட்டீங்க அப்படின்னா வண்டி பயங்கரமாக பட்டப்பட்டம் பள்ளமாயிரம். பல விஷயம் வந்து உடஞ்சி விழுந்து ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு லெவலுக்கு மேலே டம்மு இடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ நெருப்புடா அந்த மாதிரி விஷயம் தான் வந்து GTA San Andreas இருந்திருக்கும். ஒருவேளை கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, கார் வந்து எரியுது அப்படின்னா உங்களால் வந்து காரை தண்ணி ஊற்றி அணைக்க முடியாது. தண்ணில் போட்டான வேலையை நினைக்கிறேன். மற்றபடி வந்து இறங்கி காரை செய்யலாம் பண்ண முடியாது. ஒருவேளை சீட் கோட் போட்டால் தப்பிக்கலாமே தவிர அதை தாண்டி கேமுக்குள்ள வந்து ஒரு டீடைலிங் வச்சிருக்க மாட்டாங்க. பட் இதே விஷயத்தை நீங்க வந்து மாஃபியால கொண்டு வந்தீங்க அப்படின்னா காரெல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஒரு நாள் நீங்க வந்து டம்மு இடிச்சு காரை வந்து மொட்டையை சொட்டையாகிட்டு ஏஞ்சிங்களேன், ஓரளவு நல்லா ஓடும். ஓரளவுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நீங்க இறங்கி தள்ளணும். ஆச்சு இறங்கி தள்ளலாம் வேணாம், நீங்க தான் கீழே இறங்கி கார் ரிப்பேர் பண்ணணும். ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் கார் மேலே ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து டீடைலிங்க வந்து இந்த மாஃபியால கொடுத்துருப்பாங்க. பட் என்ன பண்றது, நம்ம சிஜே தான் என்னதான் பெரிய கார் திருடா இருந்தாலும் உடஞ்சி போன கார் ரிப்பேர் பண்றது தெரியல நம்ம சிஜேவுக்கு. ஏண்டா ஒரு கார் ரேட் தெரியுமாடா, 5 லட்சத்து 10 லட்சம் விற்கிறா. ஆனா மொத்தம் இருப்பில் போட்டியடா 5 லட்சம் இல்ல 5 லட்சம் மடி 15 lakhs. 15 lakhs அது நல்ல கார் வேணும்னா அதுக்கு மேலேயும் வாங்கலாம். எவ்வளோ 50 lakhsல கூட இருக்கு கார். அப்படியா? பாத்தியாடா, அந்த காசு ஒரு வீடு கட்டலாம்டா. சார் எப்ப கட்ட போறீங்க? இனிமேல் தான் கட்டணுங்க. என்ன பண்றது, கையில காசு இல்ல. அப்ப லேண்ட் வச்சிருக்கீங்களா? சீச்சி இனிமேல் தான் வாங்கணும். இனிமே தான் உழைச்சு சம்பாதிக்கணும். நல்லது மீட முடியும். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். அடுத்தது ஃபயர் ஹைட்ரன்ட்ஸ். ஃபயர் ஹைட்ரன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GTA San Andreasல படங்கள்லாம் பார்க்க முடியும். அதாவது இது ஒரு சின்ன ஒரு குதுமார் ஒரு குப்பத்தொட்டி டப்பா மாதிரி இருக்கும். இப்போ இடிச்சிங்க அப்படின்னா இது தண்ணி டரன்னு கொட்டும். அப்படி இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேளுமே இருக்குது. இது நீங்க மாஃபியா 2ல பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை விட்டு இடிச்சிங்க அப்படின்னா தினம் உடஞ்சி தண்ணி டரன்னு கொப்பளிக்கும். வண்டியை நிறுத்துறீங்க அப்படின்னா தண்ணி வந்து மேலே படாம அது தண்ணி அடியில வந்து வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி அது கீழே பட்டு தெரிச்சிட்டு இருக்கும். அது மீறி இங்கே வராது. பட் இதே விஷயம் GTA San Andreasல பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கார் எடுத்துக்க போய் அங்க ஃபயர் ஹைட்ரன்ட் தெரியுதா, போய் இடிச்ச உடனே தண்ணி கொப்பளிக்கும். அங்க திரும்ப கார் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி கீழே வாட்டர் வாஷ் பண்ணாது, தண்ணி பீச்சிக்கிட்டு காருக்கு வேலையே வந்துடும். அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா, கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா. அது எப்படி முடியும்? ஏன் திமுங்களா எப்படி காரு கீழே தண்ணி பட்டா பரவாயில்ல, தண்ணியை பிச்சுக்கிட்டு வேலை வருது பாஸ். அதான் எனக்கு தெரியல எப்படி பாஸ் காரை விட்டு வெளியே வருது. ஆராய்ச்சி முக்கியமாடா, முதல்ல கையை வச்சு அண்ணா, மண்டையை வச்சு அண்டா கொடு. இந்த மாதிரி காமெடியா இருந்திருக்கும் GTA San Andreasல. பட் இந்த விஷயத்துல வந்து மாஃபியா நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாஃபியா வந்து ஒரு பாயிண்ட் கூட இந்தாங்க ஐடியா. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டயரு, கார்னா டயர் இருக்கும் இல்லையா, டயரை சுட்டா வண்டி பஞ்சர் ஆகும் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து மாஃபியா 2ல டயரை பஞ்சர் பண்ணீங்க அப்படின்னா ஓகே டயர் பஞ்சர் ஆகுது, கரெக்டாக ஹோல் இருக்கு, ஓகே ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. பட் இதே விஷயத்தை நீங்கள் GTA San Andreas பார்த்தீங்க அப்படின்னா டயரை சுட்டிங்க அப்படின்னா டயர் பஞ்சர் ஆகும், ஆனால் டயர் சப்பையாகாது. டயர் வந்து மண்ணுக்கு அடிக்குள்ளே போன மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களேன், மண்ணுக்கு அடியில் போயிருக்கு டயரு. இப்போ பஞ்சர் பண்ணால் டயர் சப்பையானா ஆகணும், ஏன்னா மண்ணுக்குள்ளே போகுது. தூங்கும்போது போச்சாங்களா. அடுத்த பார்க்க போகிறது போலீஸ். பார்த்தீங்க அப்படின்னா 2 கேமே வந்து ஓப்பன் வேர்ல்ட் கேமு, அது மட்டும் இல்லை 2 கிரைம் பேஸ் பண்ண கேமு. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேம்லையுமே வந்து போலீஸ் இருப்பாங்க. அது போலீஸ் சாதாரணமாக இல்லை, ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏரில் இருக்கிறீங்க, போலீஸ் போயிட்டு இருக்காங்க, இது கையை உள்ள விட்டு துப்பாக்கி ஏற்ற என்ன பண்ணுவாங்க? சிவா நான் உங்ககிட்ட தான் கொடுத்தாரான்னு கேட்பா. சிவாடா கொடுத்தார கேட்பாரா? அது துப்பாக்கியா? ரைட்ரா ரைட். என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு சொல்லிட்டு போயிட்டே வைங்க சார். இந்த ரியாலிசம் 2 கேம்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஃபியா 2ல நீங்கள் வந்து சும்மா இருக்கும் போது போலீஸ் அப்படியே சும்மா வந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு கன் எடுக்கிறத பார்த்தாங்க, நீங்கள் கண்ணை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு கேஸ் விழுந்துடும். என்னப்பா அது கண்ணு வச்சிருக்கு, என்னப்பா இது அப்படி விசாரிப்பாங்க. இதே விஷயத்தை நீங்கள் வந்து GTA San Andreas பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்டல் எடுக்கலாம், ரைஃபிள் எடுக்கலாம், AK-47 எடுக்கலாம். AK-47 ரிலீஸ் ஆயிடுச்சா, AK வந்து 60 மேலே போயிட்டு இருக்கா. சும்மாரா வெண்ண எந்த AK-47 இருக்க கலாஷ்மிக்கை பத்தி சொல்றேன். பெரியமாவா? யார் அது பெரியமா? இவர் படம் பார்க்காம கூட்டு வந்து பெரியதா KGF பாய் அப்படிதான் சொல்லியிருந்தார். அப்படியா? சரிங்க போங்க. அப்படி நான் வேற பேசுறேன்.
நீங்கள் வந்து பிஸ்டல் எடுக்கலாம், கிரைனேட் எடுக்கலாம், ராக்கெட் லான்ச் எடுக்கலாம், என்ன பண்ணாலும் வந்து கண்டுக்க மாட்டானுங்க. ஆனால் போலீஸ் போயிட்டு இருக்கும் பொழுது அவனை மட்டும் பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்பதானே உசாவானுங்க. ஐயோ நம்ம தான் பாயிண்ட் பண்றான் அப்படின்ட்டு. ஏடா பரதேசி இவ்வளவு நேரம் கண்ணு தூக்கிட்டு போயிட்டு இருந்தான், அப்போ வரைக்கும் உனக்கு தெரியல அக்யூஸ்ட், உன்னை பாயிண்ட் பண்ணக்கப்பதான் தெரியும் உன்னை அக்யூஸ்ட் அப்படின்ட்டு. பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பப்புடுவா இவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி ரியலிஸ்ட் காமிச்சிருப்பாங்க ஜிடிஏல. இது நாட் ஒன்லி ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ், பெரும்பாலும் கேம்ல அப்படிதான். ஜிடி லாஜிக்கே அப்படிதான். இவருக்கு இதான் வேலை. பட் மாஃபியா 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்னை வெளியே எடுத்தாலே போதும், அவங்கள பாயிண்ட் பண்ண அவசியம் இல்லை. கையில் கன்று இருக்கிறத பார்த்தாலே உங்களை கேஸ் எழுதிடுவாங்க. கையில் கன்று இருக்குது என்ன பண்ணுற நீ ஏது அப்படின்னு கேஸ் எழுதுவாங்க. இதே மாதிரி கேஸ் வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ணா ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ஜிடிஏ கேம்களில் நீங்கள் வந்து யாராவது கன்னை பாயிண்ட் பண்ணாலோ, கிரைம் சீன் பண்ணாலோ, அதாவது நீங்கள் வண்டியை திருடினாலோ, வண்டி இடிச்சாலோ, யாராவது போட்டு தரனாலோ எடுத்த உடனே உங்களை வந்து ஸ்டார் போட்டுருவானுங்க. 1 ஸ்டார்னா வந்து அரெஸ்ட் பண்ண வருவான், 2 ஸ்டார்னா சுட்டு போட்டுதெல்லாம் வந்துருவானுங்க. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல. பட் மாஃபியா 2 பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து துப்பா எடுக்க மாட்டாங்க. முதல்ல இப்போ இது பண்ணா தன்னை கையை தூக்குவான். கையை தூக்கி விட்டு தம்பி இப்படி ஆகி போயிடுச்சு, ஒரு மாமூல் கொஞ்சம் வெட்டு, நீ மாமூல் வெட்டுன்னு விட்டுற அப்படின்னு வானுங்க. நீ மாமூல் வந்து விட்டு கொடுத்த அப்படின்னா இப்போ துவச்சி பாப்பா அப்படின்னு விட்டுருவானுங்க. லஞ்சம் வாங்குறத கூட இலசு காமிச்சிருக்கானுங்க இந்த கேமுக்குள்ள. எல்லா ஒரு போலீஸும் அப்படிதான் போல இல்ல. பாஸ் ஏதாவது பேசி கேஸ் வாங்கிக்காதீங்க. ஐயோ எயிட்டர் யார் யாது? ஸோ இந்த எலிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஏல இருக்காது, மாஃபியாவில் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த எலிசம்லாம். கத்துக்க அவன்கிட்ட இருந்து மாஃபியா 2 இந்த எலிசம்லாம் இருக்குது. மாஃபியா 3 கூட இது இருக்காது. இந்த போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறது, கேஸ் எழுதுறது, கீழே கை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாஃபியா 3 இருக்காது. பட் என்னன்னா உண்மையிலே மாஃபியா 3 ரொம்ப பிடிச்சி மாஃபியா 2 தான். கிட்டத்தட்ட வந்து 4-5 தடவை கேம் முடிச்சிருப்பேன், இந்த ஊர்லேயே வாழ்ந்துருப்பேன். அதெல்லாமே செம்மையாக இருந்திருக்கும். நாம கடந்து வந்த காலம் பொற்காலம், குளோரியஸ் பாஸ்ட். அடுத்தா பார்க்க போகிறது ஷாப். 2 எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா கடைகள் அப்படின்றது இருந்திருக்கும். அந்த கடையில் வந்து உங்களுக்கு வேணா ஏதாவது பொருள் வாங்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஏ சான் சொல்லலாம். ஜிடிஏ சானில் பார்த்தீங்க அப்படின்னா இதேமாதிரி பொருள் இருக்கும், கடை இருக்கும். நீங்கள் கடையில் போய் ஏதாவது சாப்பிட போகிறீங்க, பீச்சை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கடைக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பீச்சை வேணா வாங்கிக்கலாம், பர்கர் வேணா வாங்கிக்கலாம். வாங்குறத மட்டும் காசு கம்மியாகும், மற்றபடி சாப்பாடுலாம் காட்டவே மாட்டானுங்க. அதிகமாக திட்டம் தான் வாமிட் பண்ணுறத காட்டுவாங்க தவிர இந்த சாப்பாடு மேட்ச்லாம் காட்ட மாட்டானுங்க. பட் இதே விஷயத்தை நீங்கள் மாஃபியா 2 பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பொருள் வாங்க முடியும், பொருள் வாங்கி சாப்பிட முடியும், இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஷாப் ஓனர் போட்டு தள்ளுறது. ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ்ல நீங்கள் ஒரு ஷாப் ஓனரையோ அங்கே இருக்கிற ஒருத்தரையோ நீங்கள் போட்டு தள்ளிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனை போட்டு தள்ளிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை உங்களோட அங்கேயே இருப்பான். ஏய் நீ பொருள் இருக்க யாரா நீ பார்த்தா நீனும் சாவலையா? இதே விஷயத்த நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கடைக்கு போயிட்டு பொருள் வாங்க முடியும். ஒருவேளை கல்லாப்பேட்டில் கை வைக்கணும்ட்டு என் கடைக்காரனை போட்டு தள்ளிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ அடுத்த வாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடை வந்து கிரைம் சீன் தான், போலீஸ்காரங்க வந்து எல்லோ டேப் போட்டு போய்ப்பாங்க கிரைம் சீன் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ரியலிசம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கடைசியாக பார்க்க போகிறது ஸ்விம்மிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேம்லையுமே வந்து தண்ணி இருக்கும். பட் 2 கேம்லையுமே ஸ்விம் பண்ண முடியுமானா அதான் இல்லை. அதாவது நம்ம ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ்ல நம்ம சிஜேவால வந்து ஸ்விம் பண்ண முடியும். அது முந்தைய கேமான 3 இருந்தாலும் சரி, வாய்ஸ் இருந்தாலும் சரி, யாருமே ஸ்விம் பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட் தலைவர் சிஜே கிட்ட இருந்தா ஸ்விம்மிங் மெக்கானிக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க ராக் ஸ்டார். பட் அதே மாதிரி மாஃபியா 2 போனீங்க அப்படின்னா மாஃபியா 2 நம்மளால தண்ணியில் வந்து ஸ்விம் பண்ணவே முடியாது. ஐயா தண்ணி கிட்ட போனாலே நம்ம வந்து அங்கே ஒரு பிளாக் போட்டு வச்சிருப்பானுங்க, தண்ணி போகாத மாதிரி. ஸோ இதில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சான் ஆண்ட்ரீஸ் ஒரு பாயிண்ட் கூட. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இதே என்ன வீடியோ போனோம்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ போக ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து 2 கம்பேர் பண்ணி பார்த்ததில்ல, மாஃபியா 2 தான் வந்து ஒரு படி கூட இருக்குது. முதல்ல புரிஞ்சுங்க, மாஃபியாமான கேம்ஸ் நிறைய இருக்கு. மாஃபியா ஒரு கேம் இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு பிசி இருந்துச்சுன்னா, ஒரு பிளே இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸ்பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாஃபியா 2 ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நல்ல கேம் அது. ரொம்ப என்ன கேட்டீங்கன்னா இந்த கம்பாரிசனே வந்து ஒரு என்ன சொல்றது தெரியல. ஏடா மாஃபியா வந்து PS3 era, ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் வந்து PS2 era. ரெண்டுமே கம்பேர் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊர் மவுஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சான் ஆண்ட்ரீஸ் தான் மவுஸ் அதிகம். தான் தாச்சு கொண்டாடுவாங்க. பட் மாஃபியா வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. உண்மையிலே மாஃபியாவே வந்து ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸோடவே நல்ல கேம் தான். சாரா பண்றீங்க அப்படின்னா போயிட்டு மாதிரி செக் பண்ணி பாருங்க. மாஃபியா 2 வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா மாஃபியா 2 ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸை விட மச் பெட்டர் கேம். ஓகே சோல்ஜர்ஸ், வேற என்ன வீடியோ போலாம் கமெண்ட் பண்ணுங்க. இதே எந்த ஒரு கேம்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம், 2 கேமுக்கு வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நான் வந்து கூட சீக்கிரம் போட ட்ரை பண்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.